மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். சார் வராங்க சார். சார் இங்கே சார், இங்கே சார். பார்த்து சார். அஸ்வின் கொடுங்க மேடம். புடிங்க. நீங்க உட்காருங்க. அஸ்வின் எந்திரிங்க. உட்காருங்க. ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சமா கஞ்சி குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க, சீக்கிரமா சரியாயிடும். மேடம் ஆ, கஞ்சி கொடுக்காதீங்க மேடம். ஏன் ஏன் வேண்டாம்? இல்லை மேடம், நீங்கள் பாட்டுக்கு பாசமாக இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுறீங்க. சார் காய்ச்சல கூட உங்கள் பேர் சொல்லி தான் புலம்பிட்டு இருக்காரு. நான் எப்படா அப்படிலாம் சொன்னேன்? இல்லையே, அது மாதிரிலாம் சொல்லையே. நீங்களே பார்த்தீங்களே மேடம், நான் சொன்னால் நம்ப மாட்டார் மேடம். அதை நீங்களே சொல்லுங்க மேடம். டேய், என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா? நானா? இல்லைடா. ஆமா அஸ்வின், நீங்க என் பேரை சொல்லிதான் புலம்புனீங்க. ஐயோ, அப்படியா? ஒருவேளை உங்க பேரா தெரியாம மனசுல இருந்தா தானே அஸ்வின் வெளியே வரும். ஓஹோ, அப்படி சொல்றியா? இல்ல, நான் கரெக்டா தானே இருந்தேன். என்ன மாரி எப்படி வந்துச்சு? சரி விடுங்க, கஞ்சி குடிங்க. ஏய், மேடம், அஸ்வின் சாருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு மேடம். நீங்கள் சாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மேடம்? டேய், டேய், என்னடா சொல்ற நீ? இல்லை லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காதடா. இல்லை சார், உங்களுக்கு திவ்யா மேடம் பிடிச்சிருக்கு சார். அது உங்களுக்கே தெரில சார். இந்த 2 நாளில் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களை அறியாமே எல்லாம் வெளியே வந்துச்சு சார். டேய், என்னால் உங்களை இப்படி பார்க்க முடியல சார். அதான் ஏதோ தெரியாமல் இப்படி சொல்லிட்டேன் சார். சாரி மேடம். சார் சாரி சார். அண்ணா, இந்த கஞ்சியை கொடுத்துட்டு டேப்லெட்டும் கொடுத்துருங்க. மறக்காம மாத்திரை கொடுத்துருங்க. சரி மேடம், நான் பார்த்துக்கிறேன் மேடம். டேய் திவ்யா, நான் 2 நாளாக உன்னை மிஸ் பண்ணேன்னா அது உண்மைதான். ஆனால் அதை இப்படி போட்டு இவன் உடப்பான்னு நான் நினைக்கல. ஐம் சாரி திவ்யா, சாரி. சார் டேகுணா, சார் சார் புரியுது சார், உங்க சந்தோஷம் எனக்கு புரியுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குணா யோசிச்சு இந்த கஞ்சை குடிக்க விடாம உங்களை காப்பாத்திருக்கேன். குடிக்க விட்டுருக்கணும், அதுக்கப்புறம் நான் உனக்கு சங்கூதி இருப்பேன். என்னாச்சு சார்? ஏண்டா, காதலில் விழுந்து விட்டேன்னு கவிதை பாடுற ரேஞ்சுக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா கஞ்சி குடிக்க விடாம காப்பாத்திட்டேன்னு சொல்ற. சார் எப்படியோ நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு அது போதும் சார். நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கும் போதே அப்படியே ஒரு ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிடலாம் சார். ஸ்வீட்டு ஸ்வீட் தானே? அதான் கையிலே வச்சிருக்கிய. குடி. இதுவா? ஸ்வீட் வேணாம், இது விஷம் சார். இல்லடா, கஞ்சில கண்டிப்பா உப்பு போட்டிருக்க மாட்டா, வெல்லம் தான் போட்டிருப்பா. நீ சாப்பிடு. வேணாம் சார், இருக்கட்டும். சும்மா சாப்பிடு. இருக்கட்டும் சார், ஒரு வாய் சாப்பிடு. இல்ல பரவாயில்ல. வேணாம்ல? வேணாம், அப்படியே எனவே வேணாம் வேணாம். என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா மகா? கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிற நாம சேர்ந்து இருக்கணுமா பிரியணுமான்னு முடிவு பண்ண இவங்க யாரு? தப்புதாங்க, அத்தை பேசினது தப்புதான். எனக்கும் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா இது நம்ம கோவப்பட வேண்டிய நேரம் இல்ல. இல்ல மகா, இப்ப கூட கோவப்படாம அமைதியா இருந்தா இதுக்கப்புறம் எதுக்குமே கோவப்பட்டும் அர்த்தமே இல்லாம போயிடும். இதுக்கு மேல வீட்டுக்கு வந்த மருமக ஒரு குடும்பத்துக்கு என்னதான் செய்ய முடியும்?
மகனும் மருமகளும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிற மனசு எங்க அம்மாவுக்கு எப்பதான் வரும்? ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும் பேசாத. நான் செம்ம கடுப்புல இருக்கேன். நமக்கு குழந்தை பிறக்கலன்னா பிறக்காம போகுது. அத பத்தி கவலைப்பட வேண்டியது நாம தானே. அத்தை ஜோசியர் சொன்னதை நினைச்சு பயந்து போய் தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. மகா, நீ முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஜோசியர் சொன்னதை கேட்டு பயந்து பேசுற மாதிரி அம்மா பேசுறாங்க? இல்லவே இல்ல மகா. ஜோசியர் சொன்னதை காரணமா வச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்க பாக்குறாங்க. இல்லன்னு சொல்லு மகா. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. தலை குனியாம சொல்லு மகா. அத்தை ஈகோவால தான் பேசுறாங்க. அவங்க பேசுறது தப்புதான். சரியா சொல்றமா. அவ்வளவு ஈகோ அவளுக்கு. நீ நேர்மையா இருக்கிற. உன் மேல இருந்த சின்ன சின்ன கோவம்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப இப்படி வந்து நிக்குது. என்னப்பா அப்படி கோவம் அம்மாவுக்கு? வார்த்தைக்கு வார்த்தை ஏன் வீடு ஏன் குடும்பம்னு பேசுறாங்களே. அந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மகா செய்யறது எதுவுமே அம்மாவுக்கு புரியாமலையா இருக்கும்? என்ன செல்வம் நீ? மகா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்கா. நல்லதுதான் செய்வான்னு கௌரிக்கும் நல்லா தெரியும். ஆனா தான் சொல்றது தப்பா போய் மகா சொல்றது சரியா இருக்குங்கிற ஈகோ. கௌரி குடும்பம்னு இருந்த அதிகாரம் மாதிரி மகா குடும்பம்னு மகா கைக்கு அதிகாரம் போயிடுமோங்கிற பயம். எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் எதுவும் இல்ல மாமா. இத நீ சொல்லணும் மாமா. சொல்லணும்ப்பா. அம்மா ஏத்துக்கிற வரைக்கும் சொல்லிதான் ஆகணும். இல்லனா குடும்பம் தம்பி தங்கச்சின்னு பார்த்து பார்த்து வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். எதுவுமே சரிப்பட்டு வராது. குழந்தை பிரச்சனை தீரவே தீராது. தீர்வுன்னு கேக்குறாங்கல்ல. எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு தீர்வு வச்சிருக்கேன். என்னங்க தீர்வு? நீயும் நானும் தனி கொடுத்துன போறது. என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? தனியா போறதுதான் தீர்வுனா இவ்வளவு நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? நம்ம என்னைக்கு போயிருக்கலாமே. அம்மா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சுதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப உன் இடத்துக்கு இன்னொருத்தையும் நினைச்சாங்களோ இதுக்கு மேல அந்த வீட்டுல நாம் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல மகா. நம்ம தனியா போய் சந்தோஷமா இருந்தாலே நமக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும். நம்ம தனியா போயிடலாம். செல்வம், உன் கோவம்லாம் நியாயம்தான்ப்பா. அத நான் தப்பு சொல்லல. அப்பாவை பாருப்பா. இவ்வளவு நேரம் நான் அம்மா மேல இருந்த கோவத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்க மேலயும் எனக்கு வருத்தம் தான்ப்பா. தெரியும்பா. பூ போட்டு பார்த்து முடிவு பண்ணலான்னு சொன்னது மகா கூட வருத்தமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும்.